நிச்சயமா தாவேக ஒரு தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியாது. இல்ல நாங்க மாற்று சக்தி ஆட்சி யார் அமைக்கிறதுன்னு முடிவு பண்ற இடத்துல இருக்கோம்னு இப்பயே பேச ஆரம்பிச்சு. ஆட்சி யார் அமைக்கிறது முடிவு பண்ற லெவல்ல தாவேக மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சி இருக்கு. பாஜகவே நாடாளுமன்றத்துல மைனாரிட்டி தான் ஓட்டு வாங்கிருக்கு. மெஜாரிட்டியா கூட்டணியா சொல்றாங்களே தவிர ஓட்டு சதவிகிதம் எவ்வளவு. ஆனா இங்க என்ன கேள்வி அப்படின்னா ஒரு ஓட்டுல மாறி போயிருக்கு. நாங்க தான் முதலமைச்சர்னு சொன்னவங்க இப்ப நாங்க தான் திருமணிப்போம் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எங்க உதவி இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. உங்க உதவியே வேணாம் பாராஜா அப்படிதான் போறாங்க. ஏன்னா இவர் கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அங்க ஒரு கூட்டணி ஒண்ணு நடத்தி அதுல ஒரு 10 பேர் செத்து மக்கள் எந்த கட்சியும் நல்ல கட்சின்னு ஓட்டு போடலாம். அவனுக்கு இவன் பரவாயில்ல இவனுக்கு அவன் பரவாயில்லன்னு போடுறாங்கிறப்ப மக்கள் ஒரு முறையும் மாற்றம் வேணும்னு ஓட்டு போடுவாங்க சார். உங்களுடைய கருத்தை தான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல 2 தவறு இருக்கு. ஒண்ணு, யங்ஸ்டர் எல்லாருமே விஜய் ஆதரிக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களை அவமானப்படுத்துற விஷயம். ஆனந்த் பேசின கொள்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க மேடையில. கரண்ட் கம்பியில ஏறாத, இந்த வேலையில ஏறாத, சேர தூக்காத அப்படின்னு. இதான் அவங்க கொள்கை. இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் ஒரு பெரிய அதிரடியா அங்க கூட்டம் கூடுது அது இதுங்கிறத ஒரு மாயை. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் டிவி சோமா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு? ஏன்னா திமுக கூட்டணி எவ்வளவோ முயற்சித்தும் முடியாம அப்படியே தொடர்றாங்க. ஆப்போசிட்ல இருந்து எவ்வளவு அடி அடிச்சாலும் சரி, இழுத்து பார்த்தாங்க, வரலனவன திருமாவளவனை கேவலமா பேசுறது, அவர் அப்படி இப்படின்றது, கிளப்பி விடுறது உள்ளுக்குள்ளே, இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் செஞ்சும் அந்த கூட்டணி தொடருது. காங்கிரஸ்ல பெரும் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்துச்சு, தொடர்றாங்க. ஆனா அதிமுகவுல இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு எது தரப்புல எந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. புதிதா வந்த கட்சி மட்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. முதல்ல உங்களுடைய பார்வை. முதல்ல 3வது விஷயத்தை எடுத்துக்கும். புதிதா வந்த கட்சினா விஜயோடைய தாவேக சொல்றேன். நிச்சயமா தாவேக ஒரு தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியாது. இல்ல நாங்க மாற்று சக்தி ஆட்சி யார் அமைக்கிறதுன்னு முடிவு பண்ற இடத்துல இருக்கோம்னு இப்பயே பேச ஆரம்பிச்சு. ஆட்சி யார் அமைக்கிறது முடிவு பண்ற லெவல்ல தாவேக மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதே மாதிரி பார்த்தா போன தேர்தலில் கமலஹாசனும் அந்த லிஸ்ட்ல இருந்தாரு. ஏன்னா ஒரு தேர்தலுக்கு முன்பாகவா போன 2021 தேர்தலையே, ஏன்னா ஒரு தொகுதியில ஒரு 1000 ஓட்டு, ஏன் ஒரு ஓட்டு கூட முன்ன பின்ன மாத்துறத பார்ப்போம். அந்த மாதிரி கடந்த 2021 கமல் முதற்கொண்டு யார் ஆட்சிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி தான். ஒரு தொகுதிக்கு உங்களுக்கு ஒரு 10 வாக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 10 வாக்கு இருந்தாலே நீங்க தீர்மானிக்கும் சக்தி தான். அதான் நம்ம நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகம். அதுதான், அப்படிதான் நம்ம சொல்றோம். அது ஜனநாயகமாங்கிறது கேள்வி. ஆனா இங்க இருக்கிற தேர்தல் நடைமுறை அதுதான். ஏன்னா ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப ஒருத்தர் ஏன் இப்ப பாஜகவே நாடாளுமன்றத்துல மைனாரிட்டி தான் ஓட்டு வாங்கி இருக்குது. மெஜாரிட்டியா கூட்டணியா சொல்றாங்களே தவிர ஓட்டு சதவிகிதம் எவ்வளவு. ஆனா இங்க என்ன கேள்வி அப்படின்னா ஒரு ஓட்டுல மாறி போயிடும், 5 ஓட்டுல மாறி போயிடும், 10 ஓட்டுல மதியமா பார்த்துருக்குறோம். அப்படி பார்க்குறப்ப விஜய், நாம் தமிழர், சீமான் இன்னும் ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய சுயேட்சைகள் கூட இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை ஆட்சியை தீர்மானிப்பவர்கள் தான். ஆக இந்த அளவுக்கு அவங்க ஒத்துக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். நாங்க தான் முதலமைச்சர்னு சொன்னவங்க இப்ப நாங்க தான் திருமணிப்போம் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எங்க உதவி இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. உங்க உதவியே வேணாம், உங்க உதவியே வேணாம் பாராஜா அப்படிதான் போறாங்க. ஏன்னா இவர் கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அங்க ஒரு கூட்டணி ஒண்ணு நடத்தி அதுல ஒரு 10 பேர் செத்து இருக்கிற கெட்ட பேர், ஒவ்வொரு கட்சிக்குமே கெட்ட பேர் இருக்கு. மக்கள் எந்த கட்சியும் நல்ல கட்சின்னு ஓட்டு போடலாம். அவனுக்கு இவன் பரவாயில்ல இவனுக்கு அவன் பரவாயில்லன்னு போடுறாங்கிறப்ப மக்கள் ஒரு முறையும் மாற்றம் வேணும்னு ஓட்டு போடுவாங்க சார். அந்த மாற்றமா இந்த முறை விஜய் வந்திருக்காரு அப்படிங்கும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தாண்டி இந்த யங்ஸ்டர்ஸ் கூட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. அவருக்கு மிகப்பெரும் கூட்டம் அவருக்கு வருது. அதெல்லாம் நம்ம அவங்க கூட்டிட்டு வராங்க, கூட்டிட்டு வரல, காசு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. தானா வரக்கூடிய கூட்டம் வருது. இதெல்லாம் சேர்ந்து அவர் 20% 25% 30% கூட எடுப்பாரு. இல்ல, உங்களுடைய கருத்தை தான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல 2 தவறு இருக்கு. ஒண்ணு, யங்ஸ்டர் எல்லாருமே விஜய் ஆதரிக்கிறாங்க. அதாவது என்னமோ ஜென் கூடிய கூட்டம், அதான் ஜென் இசட்டா ஏதோ ஒரு ஜென்சி கிட்ஸ் ஏதோ ஒரு கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களை அவமானப்படுத்துற விஷயம்.
அங்க விஜய்க்கு கூடுற கூட்டம் என்னன்னா அவருடைய ரசிகர்கள். ம், அவங்க தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் இருப்பாங்க? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போடுறப்ப ம். உள்ளேயும் வெளியுமே 20,000 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு மாவட்டத்துக்கு 20,000னா மொத்தம் இருக்கக்கூடிய 33 34 மாவட்டங்கள்ல மொத்த கணக்கு பாருங்க. இது ஒரு கூட்டம் அல்ல. தவிர வந்த கூட்டம் ஓட்டு போட தெரியாது. எல்லாருமே பார்த்தா கரூர் முதற்கொண்டு பார்க்க வந்தோம் தான் சொல்றாங்களே தவிர இந்த கூட்டத்துக்கு போனோம், விஜய் வந்து இப்படிலாம் பேசினாரு, இது வந்து நாட்டுக்காக அதை சொன்னாரு, அடுத்த திட்டங்கள் சொன்னாரு, கொள்கை சொன்னாருன்னு சொல்லி யாரும் சொல்ல. வரக்கூடிய கூட்டத்துல 25% 18 வயசு கீழே உள்ளவங்க. இந்த கூட்டமே ஒரு கூட்டம் இல்லைங்கிறது. ஏன்னா விஜய்க்கு கூடுற இன்னைக்கு பாண்டிச்சேரியில கூட்டம் கூடுறத பேசுறோம். ஆமா, உதாரணமா சமீபமான உதாரணம் சொல்றேன். என்னன்னா அங்க இந்த டோக்கன், அதான் அந்த QR கோடு, அந்த டோக்கனை வாங்கிட்டு உள்ள போன பாய்ஸ் வந்து 5,000 பேர். அதுவே கம்மிங்கிறனால தான் இவர் புஷியானது மைக்க வச்சு இல்லாதவங்களே வாங்க. அதாவது காவல்துறையில பெர்மிஷன் கேட்கும்போது QR கோட்ல ஒரு QR கோடுக்கு ஒருத்தர் வர சொல்லும் போது ஒரு QR கோடுக்கு 2 பேர்னு வர. 5,000 பாய்ஸ் உள்ள இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இருக்கட்டும். இப்போ ஒரு கணக்கு வெளியில ஒரு 5,000 கூட்டம் இல்லன்னு வெளியிலேயே வரல கேரவன். அப்ப வெளியில ஒரு 5,000 பாய்ஸ், அப்ப 10,000 பாய்ஸ் அங்க இருந்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை விட இது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல வந்து மதிமுக பொதுச்செயலர் வைகோவா இருக்கட்டும், விசிக திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இதோட அதிக கூட்டம் தான் கூடுது. இது வந்து விஜய்க்கு வந்து ஏன் அந்த கூட்டம்னு எல்லாருக்கும் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா, ஒண்ணு ஊடகங்கள் பண்ணக்கூடியது. மறுநாள் காலையில ஒரு கூட்டம் நடத்துறாருன்னா முத நாள்ல இருந்து லைவ் போடாங்க, தொடர்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க, போனாங்க வந்தாங்கிறது ஒரு நமக்கு வந்து மைண்ட அப்படியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, அங்க நடக்கிற வந்து கலாட்டாக்கள் இருக்குல்ல, அது வந்து பெரிய கூட்டம் மாதிரியானதை நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் பண்ணுது. மற்றபடி இது பெரிய கூட்டமே இல்லை. இப்போ அவங்க அதிகபட்ச கொள்கைன்னா, அவர் புஷி ஆனந்த் பேசின கொள்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க மேடையில. கரண்ட் கம்பியில் ஏறாத, இந்த வேலையில் ஏறாத, சேர தூக்காத அப்படின்னு, இதான் அவங்க கொள்கை. இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் ஒரு பெரிய அதிரடியாக அங்கே கூட்டம் கூடுது, அது இதுங்கிறத ஒரு மாயை ஒன்று. தவிர ஒட்டுமொத்த சென் இளைஞர்கள்லாம் அங்கே வரல. அப்ப நீங்க சொந்த ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கேவலப்படுத்துறது தான் அர்த்தம். அது இல்ல, ஒட்டுமொத்த இளைஞர்களையும் சொல்லல. தவிர மாற்றத்துக்குன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு மாற்றம்ங்கிறது எப்பயுமே எல்லோரும் தேடக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாற்றத்துக்கான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சொல்லலாம். முதல் இதுலயே 8 வாங்கினார் அவரு சொல்லலாம். திமுக அவர் வந்து திமுக தலைவராக மாபெரும் தலைவர்கள் ஜெயலலிதா அம்மா, கலைஞர் இருக்கும்போது துணிச்சலா வந்தவர். அப்ப அந்த அவருக்கு வந்து ஒரு 8% ஓட்டு வந்துச்சு அப்படின்னா அது இந்த மாற்றத்துக்கான விஷயமா வந்தது, வெறும் நடிகருக்கான விஷயம் கிடையாது. மாற்றம் அவருடைய கேரக்டருக்காக, மக்களோட மக்களா நின்னதுக்காக வந்தது. இப்ப இன்னும் என்னன்னா, இப்ப விஜயகாந்தையும் எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிடுறதே தப்பு. அதே போல விஜயகாந்தையும் விஜயும் ஒப்பிடுறது தப்பு. விஜயகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு பல காலமா அவருடைய அந்த ரசிகர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஒண்ணு தவிர பொது விஷயங்களுக்கு வந்து மற்ற நடிகரை விட அவர் வந்து அதிகமாக தான் அவர் பேசியிருக்கிறார். ஈழத்தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். தவிர அவர் சார்ந்த திரைத்துறையில ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் வந்து பொறுப்புல இருந்தாலும் இல்லாட்டியும் கூட அந்த போய் முன்னாடி நிற்பார். அடுத்தது தன்னுடைய வீட்டுக்கிட்டேயே தினசரி பல பேருக்கு இலவச உணவு கொடுத்திருக்காரு, ஆட்டோ கொடுத்திருக்காரு. இல்ல, எதுவுமே கொடுக்காட்டையும் கூட தன்னை சந்திக்க ஒரு நபர் வந்தார் அப்படின்னா அவர் சாப்பிட்டு போகணும், அவரோட நின்று அவரோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்காரு. நிர்வாகிகளையே பொதுச் செயலாளரையே சந்திக்காத ஒரு நபராக அவர் இருந்தார். உதாரணத்துக்கு சொல்ற விஜயகாந்த் இதை பத்தி ஒரு நாளுக்கு அவர்கிட்ட பேட்டி இருக்கா இது பண்ணி சொன்னப்ப காலையில 7 மணிக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகணும் அப்படின்ட்டு போனோம் காஃபி தான் சாப்பிட்டாச்சு. ஒரு 1 hour பேட்டி, இந்த சோபால இப்படி உட்காந்துருக்கோம், பேட்டி எடுக்கிறோம், அது பண்றோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு கட்டுப்படுத்தி சாப்பிட்டு தான் போகணுங்கிறாரு. எனக்கு அடுத்த ஒரு வேலை இருக்கு. அதனால அது எப்படி எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்குதான் சந்திக்கிறோம். ஆனா அவர் சொன்ன விதம் இருக்குல்ல, அது ஃபார்மாலிட்டி கிடையாது. உண்மையிலேயே நம்மளை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களை எப்படி நம்ம சாப்பிடாம அனுப்புறது? அந்த இதுக்கு நேர் எதிரானவர். விஜயை பத்தி நீங்க அப்படி பாசிட்டிவா ஒண்ணு கூட சொல்ல முடியும். விஜய்னா திரிஷா கூட கோவா போனதான் ஞாபகம் வரும். இல்லை வந்து கேட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே இருப்பார், இங்கே வெளியே நின்றுக்கிட்டு ஆளாளுக்கு வந்து தொண்டர்கள்லாம் கத்துவாங்க, தலைவரை பார்க்க வந்தோம் இது ஒன்று. அடுத்தது புஷியை நினைப்புறாரு, அவரை வந்து இழுத்துட்டு வந்ததுங்கிற மாதிரிலாம் பேசுவார். இல்லை அதை நம்ம சொல்ல வேண்டாம், நானே ஒரு கிண்டல் பண்ண அப்புறம் யோசனை பண்ணேன், சரி அவருக்கு வந்தது அவர் பேசுகிறாரு அப்படின்ட்டுதுன்னு. இதுதான். ஆனால் அந்த புஷி ஆனந்தும் கூட தன்னோட ஒரு பொதுவெளிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பயிற்சி பெறணும். அந்த பயிற்சி கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. இப்ப ஈரோட்ல எல்லாம் பேசும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சது. செங்கோட்டையன் அவர்கள் போடக்கூடிய வழியில நம்ம தலைவர் செயல்படுவார் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்ப விஜய் இது பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கறது கிடையாது.
எப்பயாவது ஒண்ணு பொத்தாம் பொதுவா மதவாத அரசியல் செய்யும் பாஜக தான் கொள்கை எதிரின்னு சொன்னாரு. திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு எந்த வார்த்தையும் கிடையாது. இதே பாண்டிச்சேரியில போய் ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு பேசினார். யாரும் பொருட்படுத்தல. அவர் போனப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, துறை ஒதுக்கல, 200 நாட்களா துறை ஒதுக்கல, ஊழல் குற்றச்சாட்டுனால ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னாரு. வேறு போட்டு முதல்ல அவர் சொன்ன அந்த டேட்டாவே தப்பு. 2023-24 ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு பெண் அமைச்சர் ஊழல் புகார்னால விளக்குனாங்க. அப்புறம் அதுக்கு இன்னொரு ஆளு அப்பயே போட்டுட்டாங்க 2020. இது என்ஆர் காங்கிரஸ், அது போக்குவரத்து துறை, அது முடிஞ்சிருச்சு. இப்ப துறை ஒதுக்காம இருந்தது காரணம் ஒரு அமைச்சர் சொல்றாருல்ல, ஜான்குமார், அந்த அமைச்சருக்கான அவர் பிஜேபி. அதே பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மேல ஒரு கொலை பழி இந்த மாதிரியானதை ஒரு பேச்சுவாக்கில் இருந்தது. அவர் அதை மறுத்தார். அது வேற அவரை நீக்க வச்சாங்க. அதுக்கானது இது நடந்தது. இப்போ இவர் போன 2025 ஜூன்ல தான் அவர் பதவி ஏற்கிறார் ஜான்குமார். ஸோ இந்த 200 நாள் கணக்கு அப்படிங்கிறதும் தப்பு, ஊழல் குற்றச்சாட்டுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறதும் தப்பு. அது வேற மேட்ரு, இது வேற மேட்ரு. ஆக விஜய்க்கு என்னன்னா, அந்த அமைச்சருடைய துறை தெரியல, கட்சி தெரியல, அவங்க பேரு தெரியல, காரணம் தெரியல, 19 பொண்ணது. ஸோ விஷயம் தப்பு. இன்னொன்று என்னன்னா, அங்க ஒரு சிறுபான்மை அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்கலன்னு சொல்லிட்டு எந்த சிறுபான்மை இனத்தை சேர்ந்த அமைப்பு குரல் கொடுத்துச்சு இல்ல அப்படின்னா தனி நபர்கள் யாராவது பேசிருக்கிறாங்களா? இது முழுக்க முழுக்க அரசியல் அப்படிங்கறத அந்த மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாண்டிச்சேரி மக்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, அவங்க அந்த மதவாதம் பாண்டிச்சேரியை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை பத்தி அவர் பெருசா சொல்லிக்கிறார். ஆக இவரு போய் ஒரு மத பிரச்சனையை உண்டாக்குறாரு. அதாவது கிறிஸ்தவத்தை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு பதவி தரலங்கனால கிறிஸ்தவர்கள்லாம் அவமானகரமா நினைக்க. அப்படி யாரும் நினைக்கவே இல்லை. அரசியல் இது போய் ஏன் நினைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கும். என்ன மதம் இப்பதான் அங்க தேடி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இது என்னன்னா, இதுக்கு பின்னாடி பாஜக இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி பேசுங்க, கிறிஸ்டியனுக்காக நீங்க பேசுங்க. நாங்க என்ன சொல்லுவோம், இல்ல இது ரங்கசாமி தான் முடிவு எடுக்கணும், பிஜேபி அல்ல. ஏன்னா அவர் தான் மாநிலம். இதை அந்த ஜான்குமார் சொல்லியிருக்கிறாரு. இப்படிதான் எங்க மேல பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல கூட பார்த்தா எங்க மேல தப்பே இல்ல, பொய்யா சொல்றாங்கன்னா அங்க இருந்து இங்க இருக்கிறது. இதுல விஜய்க்கும் ஒன்னும் மைனஸ் ஆகாது. என்ன தெரியுமா ஆகாது? நம்ம தான் அப்பாவி மக்களாச்சே, எப்படியோ சிறுபான்மையினருக்குன்னு பேசிருக்கிறாரு. அப்ப அது வருது. இந்த பக்கம் பிஜேபிக்கு ஒரு மைலேஜ். அங்க எப்படி பொய்யா சொன்னாங்கன்னா அது மாதிரி திருப்பரம். அப்ப உண்மையிலேயே சிறுபான்மை மேல அக்கறை இருந்துச்சுன்னா திருப்பரங்குன்றத்துக்கு குரல் கொடுத்துருக்கணுமே. இங்க பிஜேபி என்ன சொல்லுது, இதை பத்தி பேசாதங்குது. அங்க போனா இல்லாத பிரச்சனை பேசுங்க. அப்ப ரெண்டுத்துக்குமா ஒரு டப்பிங் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சினிமாலதான் ஒரு ஒரிஜினல் வாய்ஸ் பேசுறாரு, அரசியல்ல ஒரு டப்பிங் வாய்ஸா இருக்கிறாரு. விஜய் வந்த போது சரி, ஏன் விஜய் இவ்வளவு எதிர்க்கிறாங்க, ஏன் வந்தா வந்துட்டு போட்டுமே, ஏன் வந்தோடனே ஏன் போட்டு இப்படி எல்லாம் பேசணும், அவருக்கு அறிவு இருக்கா, அரசியல் இது இருக்கா, அப்படி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க அப்படின்லாம் ரொம்ப பேசி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஆரம்ப காலத்துல எல்லாருக்குமே தோணுச்சு. ஈவன் ஜேர்னலிஸ்டா இருந்தா கூட எனக்குமே தோணுச்சு. ஆனா அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்து இங்க நிற்கும் போது இப்போ சமீபத்துல விஜய் மீதான விமர்சனங்கள் வர்றது பெருவாரியாக நான் ஒரு கருத்தை பார்த்தேன். என்னன்னா, ஆதாரத்தோட சொல்ல முடியாது, தேர்தலுக்கு பிறகு அது நடந்தாலும் நடக்கலாம். விஜய் இப்போதைக்கு அவர் யாரோடும் கூட்டணி, அதாவது அதிமுகவோடும் சரி பாஜகவோடும் சரி கூட்டணி போக மாட்டார். தனியா நின்று ஒரு குறிப்பிட்ட % வாக்கு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தொங்கு பாலம் அமைப்பதற்கு உதவி புரிஞ்சு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இதுதான் ஒரே வழின்னு சொல்லுவாரு. அதுதான் அவங்களுடைய கணக்கு, அதுதான் அவங்களுடைய கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பெருவாரியான நபர்களால் வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? ஆமாதான், பிஜேபியுடைய ஐடியான்னு தானே சொல்றாங்க. பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் அது இருக்கு. தவிர இவருங்க திருப்பரங்குன்றத்துல வயதான் சொன்னால வாயை மூடிட்டு அங்க போய் இல்லாத பிரச்சனை கலப்புறது இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு மாதிரி ஒன்றிய அரசுன்னு சொல்லி இவர் திட்டுறாரு, சந்தோஷம், விமர்சிக்கிறாரு, மகிழ்ச்சி தான். ஆனா 2% பாஜகவை விமர்சிச்சாரு, பாஜக ஆட்சியை விமர்சிச்சாருன்னா 98 திமுக தான் பண்றாரு. கேட்டா ஒரு வார்த்தை சொல்றாரு, அவங்க தானே இங்க ஆளுங்கட்சி. ரைட்டா? அப்ப பாண்டிச்சேரி போனீங்கன்னா ஆளுங்கட்சி யாருங்க? என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி தானே, 2 பேரும் தானே கூட்டணி. அப்ப ஏன் அவருக்கு பாண்டிச்சேரி தனி மாநிலம், யூனியன் பிரதேசம், அவங்களுக்குள்ளான அந்த டிஃபரன்ஸ் என்ன, அதிகாரங்கள் யாருக்கு என்னங்கிறதே புரியாம புரியல அவருக்கு. ஒண்ணு சரியா சொன்னீங்க, அது புரியல. என்ன அதிகாரம் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுக்கும் மாநிலத்துக்குமான வித்தியாசங்கள் என்ன, யாருக்கு அதிகாரம் என்ன ஏதுங்கிறது புரியல அவருக்கு. ஆனா அது தப்பு கிடையாது, அவருக்கு பல விஷயம் புரியல, இதுவும் புரியல, அவ்வளவுதான். அதை விட்டுருவோம்.
இதை தவிர என்னன்னா அந்த மாநிலத்திலேயே, அதாவது அந்த யூனியன் பிரதேசத்திலேயே இந்தந்த குறைகள் இருக்குன்னு பட்டியல் போடுறாரு. சரி, ரைட். அந்த குறைகளுக்காவது வந்து அங்க ரங்கசாமி முதலமைச்சர்ல அதையும் சேர்த்து சொல்லலாம். ஆனா அவரை பாராட்டுறாரு. இடத்துக்காக அத்தனை முறை சந்திச்சாங்க புசி ஆனந்த் அவர்கள்லாம். எத்தனை மனு இது வரைக்கும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வரல. அது சொல்லணும்ல. பாஜக அமைச்சருக்கு பாராட்டு தெரிவிச்சாரு, நிறைய பண்ணிருக்காரு, அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாருல்ல. அது எப்படி நியாயமாகும்? ஆக ஒரு எந்த விதத்திலுமே, இன்னும் சொல்ல போனா ஒரு இந்த ஊடகங்கள்ல தான் வந்து அவர் ஒரு பெரிய பூஸ்டப்பா பல பேர் காட்டுறாங்களே தவிர யதார்த்த களம் அப்படி அல்ல. மக்கள் வந்து அவ்வளவு விவரம் இல்லாமலாம் ஒன்றும் இதுவும் கிடையாது. அவங்க படிப்பறிவு இல்லாம போவோம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருமே யோசிக்கிறவங்க தான். அதாவது இந்த தற்குறின்னு சொல்றது என்னன்னா, அது வந்து அந்த காலத்துல சொல்றது வந்து படிப்பறிவு இல்லாதவங்க தன்னுடைய குறியே வைப்பாங்கன்னா தற்குறின்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அந்த மாதிரி இது இருக்குன்னு. ஆனா உண்மையாக வந்து என்ன படிச்சே புத்திசாலித்தனம் இல்லாதவங்களையும் தற்கொலை அதுதான் தவிர அதுக்கு எதிர்ப்பதவங்க பாத்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க, வயசான ஆட்கள் அறிவாளியா தான் இருக்காங்க. அதனால இது விஜய்க்கான ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய அளவுல நம்ம இவ்வளவு பிரம்மாண்டமா அவர் நினைக்கிறது மாதிரிலாம் கிடையாது. இது வர மே மாசம் வரக்கூடிய தேர்தலுடைய முடிவு வந்து இடையில ஏமாந்து போறது காங்கிரஸ் தான் நப்பாசையால. இல்ல, காங்கிரஸ் வந்து என்னது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நானு. காங்கிரஸ்ங்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்குமே இப்படி பண்ணும். என்னன்னா மழைக்காலம்னா மூக்கடைப்பு, ஆமா, வெயில் காலம்னா வேர்க்குரு வர்ற மாதிரி தேர்தல் நேரத்துல இது ஒரு நோய் வந்துடும். நாங்க வந்து காமராஜர் மேல ஆட்சி அமைப்போம், இல்ல வந்து அமைச்சர்களை பங்கு வேணும், வேற கூட்டணி போறோம், இந்த மூணுல ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னா இருக்கிற சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அதனாலதான் பார்த்தா காங்கிரஸ் பிரமுகர் போனார், சந்தித்தார், இது சொல்றதுக்கான ஒரு விஷயம், அவ்வளவுதான். தவிர இன்னொன்னு இருக்கு, தலைமைக்கு தெரியாம கூட அந்த காங்கிரஸ் பிரமுகர் போய் சந்திச்சு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு தமிழர், தமிழ்நாட்டுல சேர்ந்தவர்னே அன்னைக்குதான் எல்லாருக்கும் தெரியும். நபர் இருக்காரா ஆமா அப்படின்னு அன்னைக்குதான். இல்ல, இன்னொன்னு இருக்கு, அவர் ராகுல் காந்திக்கு தெரியாம கூட போய் சந்திச்சிருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ்ங்கிறது ஒரு வித்தியாசமான ஜந்து. நீங்க தலைமை எதிர்த்து என்ன வேணாலும் பேசலாம். இல்ல, காங்கிரசினுடைய இந்த ஒரு நிலைக்கு, தற்போதைய நிலைக்கு காரணமும் மாநில கட்சிகளை மதிக்காம ஒற்றுமையா செயல்படாம இருந்த விஷயம் தான். அது சமீபத்திய எடுத்துக்காட்டு பீகார். மீண்டும் அதை தமிழ்நாட்டுல வந்து இப்படி இன்னொன்னு, திமுக இல்ல அதிமுக கூட இருந்தாதாங்க அதுக்கு ஒரு மரியாதை. இப்ப நம்மளே பார்த்திருப்போம், எத்தனையோ பொது தேர்தல், நாடாளுமன்றமா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கூட பூத் ஸ்லிப் கொடுக்கறது யாரு? திமுக தான். திமுகனா திமுக கூட்டணியில இருக்காங்க, அதிமுக கூட்டணியில அதிமுக காரன் வந்து கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இது வந்து போன 2014 காங்கிரஸ் வந்து தனிச்சு நின்னுச்சு. பெர்சன்டேஜ் என்ன, 4.3 4.4, இதுதான் ஒரிஜினல் அவங்களுக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சீட்டு கொடுக்கணும். இப்போ 234 சீட்டு இருக்குன்னா எவ்வளோ, 4 4 8, அதுல ஒரு 3 போடுங்க, 8 3 11 12 சீட்டு தான் அதுக்கு சட்டமன்றத்தில் ஒதுக்கணும். 25 சீட்டு கேட்டிருக்காங்க. ஆமா ஆமா, அதுக்கே. ஆனா அதே நேரத்தில் அது ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப என்ன பண்ணுச்சுன்னா 2011 63 சீட்டு. இதெல்லாம் என்ன காரணம்னா மத்தியில் ஆளுங்கட்சி அந்த அதிகாரத்தை வச்சுதான். அது மாதிரி 1980 வந்து திமுகவும் காங்கிரஸும் சரிசமமா சீட்டை பிரிச்சுக்கிட்டு அதிக சீட்டு வெட்டுறவங்க வந்து முதலமைச்சர் ஆளுங்கிற அளவுக்கு இறங்கி வந்துச்சு கருணாநிதி தலைமையிலான அந்த திமுக. அதிகாரத்திலும் பங்குன்றத இப்ப எடுத்து பேசிட்டு இருக்காங்க பாஜக. நான் சொல்றேன் 1980 கலைஞர் அன்னைக்கே அதை ஆதரிச்சிருக்காருன்னு பேசுறாங்க. ஓகே, அப்ப அந்த ரெண்டு டயத்திலையும் 1980 சரி, அதுக்கப்புறம் 2011 சரி, ஒன்றியத்துல ஆளுங்கட்சியா இருந்துச்சு காங்கிரஸ். தவிர அந்த ரெண்டு டயத்திலுமே வந்து திமுக பிரச்சனை இருந்தது. அதனால வந்துச்சே தவிர மற்றபடி காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்குன்னு இத்தனை சீட்டு எப்பயுமே கொடுக்கறதுக்கு இல்லை, அது தேவையும் இல்லை. தவிர பல பேர் சொல்றாங்க இங்க வந்து விஜய் கூட போயிட்டா அங்க இதுலயும் கேரளாலையும் அந்த விஜயோடைய, ஆமா, கேரளா புதுச்சேரி, கேரளால சிஎம்ஏ ஆயிரலான்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா. இன்னும் என்னன்னா அமெரிக்கால அலாஸ்கால ஜெயிக்கலாம்னு சொன்னதுதான் பாக்கி. யதார்த்தமா பாருங்க, இங்க தமிழ்நாட்டிலேயே அந்த கூடுற கூட்டம், அதை பத்தி நம்ம பேசணும், மிக குறைவான ஒரு கூட்டம் தான் இளைஞர்கள். எல்லா இளைஞர்களையும் அப்படி கேவலமா நினைக்க கூடாது, கம்மியானது தான். தவிர கேரளால வந்து பாத்தீங்கன்னா அப்படி சினிமாவை வச்சு ஓட்டு போடுற ஆட்கள் அங்க கிடையாது. ஆமா, கியூல நிக்கணும் நடிகர், யார் வந்தா நீ நடிகனா அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப அது எப்படி செல்லுபடி ஆகும்? அதே மாதிரி பாண்டிச்சேரி மக்களும் பாத்தீங்கன்னா, இவர் கூட சொன்னார் 1974 முதல்ல அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அந்த ஆட்சி அது கொஞ்ச நாள்ல காலி ஆயிடுச்சு, அது தெரியாத போல இருக்கு அவருக்கு, அது வேற விஷயம். இன்னைக்கு அங்க அதிமுக நிலைமை என்ன, எத்தனை சீட்டு வாங்கி இருக்கு? இல்ல, அப்ப அவருக்கு விஜய்க்கு டார்கெட் புதுச்சேரியா தமிழ்நாடா? இல்ல, ரெண்டுமே வந்து ரெண்டு நிலம். அதான் சொன்ன மாதிரி அலாஸ்கா கூட டார்கெட்டா இருக்கட்டும், ஆனா நடக்காது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை.
நம்ம தமிழ் ஊடகங்கள்ல வந்து பரந்த மனசு என்னன்னா, கொஞ்சம் பிரபலமா இருந்துட்டாலே போதும் அவனை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிடுவாங்க. இப்ப 2021 பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், டாக்டர் கிருஷ்ணசாமி, டிடிவி தினகரன் பிரபலமா இருந்தா போதும். ஆனா சட்டம் என்ன சொல்லுது? இங்கே 234 சட்டமன்ற தொகுதியில 118 இடத்துல ஜெயிக்கணும். அது தனி கட்சியாவோ கூட்டணியாவோ ஜெயிக்கணும். இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமேலும் மொத்தவங்க ஆதரவு. அப்படிதான் ஒரு முதலமைச்சர் வர முடியும். நீங்க பிரபலமா இருக்கிறதுனாலயே வர்றவங்கள நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு இல்ல. அதுக்கு நான் போகல. முதலமைச்சர் வேட்பாளருங்கிற வார்த்தை தப்பு. அதாவது அந்த 118 சீட்டு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 கட்சிக்கு தான் உண்டு. இன்னும் திமுக, இன்னொரு கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி. அதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக ஒண்ணு முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு மு.க. ஸ்டாலின் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி, இதுதான். ஆனா நீங்க யார் கூட்டம் போட்டு ஒரு இது வருதா முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க சொல்றது இருக்கட்டும், அவங்க அப்படிதான் தீர்மானம் போடுவாங்க. ஒரு சின்ன கட்சியா இருந்தா கூட என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னோம், இந்த தேர்தல்னு சொன்னோமா நாங்க அப்படின்னு கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இது நல்லா இருக்கும். நாங்க தான் சொன்னோம், அதுக்குன்னு இப்பயா சொன்னோம். அது வந்து 3026ல சொன்னோம், அதுக்குன்னு 1000 வருஷம் இருக்குப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால அந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதோ இல்ல முதலமைச்சரா அவர் ஆகிறதுக்கானதோ அதை ஏத்துக்கிட்டு மத்தவங்க வரணும் அப்படிங்கிறதோ வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு விஜய் தினகரன் ரெடியா இருக்காரு. இல்ல இன்னொன்னு சொல்ல, அதையும் பேசுவோம். இன்னொரு இது என்னன்னா, இப்பயே விஜய் கூட சில கட்சி கூட்டணி இருக்கு. ஆனா அது என்ன கட்சின்னா எனக்கு பேரு ஞாபகம் இல்லை. உண்மைதான். மன்சூர் அலிகானே கோச்சிட்டு முதல்ல விஜய்க்கு ஆதரவு சொன்னாரு, அதுக்கப்புறம் இப்ப வந்து விஜய் கண்டபடி திட்டுறாரு. அவரே வந்துருக்காங்க. அதுங்க பேரு தெரியல, 2-3 கட்சி இருக்கு. அது கூட்டணியில யாரும் இல்ல. டிவில ஆதரவு நிலைப்பாட்டுல அந்த கூட்டணி மாதிரி. ஆமா, அந்த ஆதரவு நிலைப்பாட்டுல வெவ்வேறு கட்சி இருக்கும். அது எந்த கட்சின்னு தெரியல. நண்பர்கள் தான் எனக்கு, ஆனா அவங்களுடைய கட்சி பேர் தெரியல. அந்த மாதிரி இருக்கே தவிர பெரிய கட்சிங்கிறது என்ன வந்துச்சு? இப்ப காங்கிரஸ் போய் கூட்டணி பேசிச்சு போனது வந்துங்கிறதுலாம் உறுதிப்பாடான ஒரு தகவல் இல்லது. நான் அப்பலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது வந்து திமுக கிட்ட சீட்டு வாங்குறதுக்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து அடுத்தது வேற எதுவும் கட்சி இப்ப அமித்ஷா வந்து விஜய் அவர்களை போய் சந்திக்க போறாரு அப்படின்னா தகவல் வந்துச்சு. அமித்ஷாவே வரல, பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு தகவல் வரலையா உங்களுக்கு? உண்மை என்னங்க பத்திரிகையாளர் நீங்க? இவர் ட்ரம்ப் வந்து விஜயை பாக்குற மாதிரி இருந்துச்சுல, அது தெரியாத உங்களுக்கு? அட போங்க நீங்க. அவர் வந்து பார்த்த மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஜனநாயக கட்சி என்னமோ, அதுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க, ஆட்சியில வந்து பங்கு தரேன் அடுத்ததுல, அது மாதிரி என்ன நீங்க அதிபரா இருங்க, அப்புறம் நான் துணை அதிபரா இருக்கும் போதுன்னு சொல்லி இதுன்னா அது நடந்துச்சான் பேச்சுவார்த்தை. யாருக்குமே தெரியாம வந்துட்டு போயிருக்காரு ட்ரம்ப். அதான் பெரிய ஆச்சரியம். அது என்ன மோடிக்கே தெரியாதான். அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இப்ப அமித்ஷா தான் வந்துட்டு போல, ஒருவேளை வந்தாலும் கூட வந்திருக்கலாம் தனியா வந்து ரகசியமா வந்து. அமித்ஷா மோடி எல்லாம் அவர் வீட்டுல வந்து பார்த்தேன். ஏற்கனவே ரஜினியை வந்து வெளிப்படையா வந்து பார்த்தவர் தானே மோடி. அப்ப இவர்கிட்ட வந்து பார்த்துருக்கலாம். இல்ல லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டிடிவி தினகரன் பத்தி பேசினால விஜய் தலைமையில 3வது கூட்டணி அமையும், அந்த கூட்டணி வெற்றி பெறுங்கிற அளவுக்கு அவர் ஒரு பிரஸ் மீட்லயும் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கான கதவு தாவேக்காவில் இன்னும் திறக்கப்படல. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அவர் தலைமையில 3வது கூட்டணி எல்லாம் அமையுமா? 3வது கூட்டணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. 3வதாக ஒண்ணு வரலாம். தமிழ்நாட்டுல துணிச்சலோடு 3வது கூட்டணி அமைப்பாங்களாங்கிறதும் மிக பெரும் கேள்வி. ஏன்னா ஆக பெரும் ஆளுமைகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அது எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆச்சு. டிடிவி தினகரனுக்கும் ஒன்றும் பெரிய அவங்க அமமுக வந்து தமிழ்நாட்டுல அப்படியே ஆகப்பெரிய கட்சி செல்வாக்கு அப்படிலாம் ஒண்ணும் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு வெறியோட அவர் செயல்படுறாராங்கிறதும் ஒரு கேள்விக்குறிதான். வந்து திட்டலாம் இருந்தாலும் சொல்றோம். இல்ல இப்ப விஜய் இது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அங்க முதல்ல நாங்க வேட்பாளர் அறிவிக்க போறோங்கிறாங்க, அதுங்கிறாங்க. ஆனா ஒரு வந்து வெளியில வந்து ஒரு தலைகாட்ட வேலையை அந்த கூட்டத்துக்கு வரணும் வரணும் அந்த மாதிரியானது இல்ல. வந்து இருக்கிற பனையூர்லயே கூட செங்கோட்டன் இவரெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ண போனா அங்க ஈரோடு 18ஆம் தேதி ஈரோட்ல மாவட்ட பொறுப்பாளர்கள் அதுக்கே வரல. ஸோ அதனால நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவருக்கே வந்து இந்த எலெக்ஷன்லாம் எப்படி இது இருக்கு அப்படிங்கிறது இல்லை. இதையும் அதாவது ஒரு ஷூட்டிங்க்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை இதுக்கு அவர் தரல. டைமிங், பஞ்சுவாலிட்டி இதுல என்னைக்குமே காலம் தவறுனதுல விஜய் அப்படிங்கிறது எல்லா டைரக்டர்ஸும் எல்லா தயாரிப்பாளர்களும் சொன்ன ஒரு விஷயம். ஆமா, அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவரு இதுக்கு தரல ஒண்ணு. ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க போறப்போ 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டாருங்க. 10 நிமிஷம் முன்னாடி போய் கேரவன்ல வெயிட் பண்ணாரு. அப்ப அந்த இது வந்திருக்க முடியுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதே மாதிரி இவர் அழைச்சிட்டு வரதே பெரிய விஷயம். நிறைய எப்படி வந்து பாண்டிச்சேரியிலேருந்து காரில் மதுரை சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி காரில் போனார். அதை டயத்துக்கு போயிருக்காரு 10 நிமிஷம் முன்னாடியே. இப்போ முடியல அது. இப்போ இவங்களே கிரியேட் பண்ணி மற்றவர்களை வந்து முட்டாள்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல,
அதை தான் ஏற்றுக்க முடியல. மற்றபடி நமக்கும் விஜய்க்கு என்ன வாக்கியா வரப்பு தகராறா? அவரு இங்கேயே இருக்கிறாரு, நம்ம இங்கேயே இருக்கிறோம். நம்ம அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறோம், அதுதான். வேற எந்த வித இதுவும் கிடையாது. 2006 ஒரு பேட்டிக்கு அவரை சந்திச்சிருக்கிறேன், அந்த சோபா கல்யாண மண்டபத்து மாடியில் சாலி கிராமத்தில் ஒரு இரவு நேரம். அது சினிமா ரீதியான ஒரு சந்திப்பு தான் அப்படின்ட்டு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காவிரி பிரச்சனை அப்பயும் வந்துருந்துச்சு. காவிரி பிரச்சனை ஆரம்பிச்சப்ப அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு இது கேட்டேன், அவனு அதுக்கு ஒரு இப்படி எந்த பிரச்சனை பத்தி இப்போ வாயை சார். அப்ப கூட நடிகர் சரி, இப்போ அரசியல்வாதி கவின் ஆணவ படுகொலைக்கு சைலண்ட், திருப்பரங்குன்றத்துக்கு சைலண்ட், இன்னொரு அயோத்தியா ஆக்குவோம் ஹெச் ராஜா சொல்றாரு சைலண்ட், காவல்துறை மரணத்துக்கு மட்டும் அஜித்குமாருக்கு இதை பிடிச்சிட்டு நின்னாரு. அப்ப அதுக்கு நின்னீங்களே, ஏன் கவினுக்கு நிக்கல, ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு நிக்கல? மதவாத அரசியல் செய்யும் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றீங்களே, ஏன் நிக்கலங்கிறது பெரும் கேள்வி. அடுத்த பகுதியில் இது தொடர்பாதான் தொடர்ந்து பேச போறோம். நன்றி. நன்றி.